இன்னைக்கு நாங்க பார்க்க போறது சேர் பேஸ்ட் யோகா ஆசனா பிராக்டிஸ். எல்லாரும் ஆஃபீஸ் போறோம். நெறைய டைம் உட்காந்துட்டே இருக்கோம். யோகாக்கு டைமே இல்லன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஆ வேற டிஃபரெண்ட்டா, காம்ப்ளிகேட்டடா ஆசனா சொல்லிக் குடுக்குறோம். புடிக்கலன்னா, இந்த மாதிரி சிம்பிளா சேர்லயே உட்காந்து ஆசனா பண்ற மாதிரி ஆ இன்னைக்கு நாங்க சொல்லிக் குடுக்க போறோம் உங்களுக்கு. ஓகேங்களா? அந்த ஆசனங்கள் பார்க்கலாமா? ஸோ சேர்ல நெறைய டைம் உட்காந்துட்டு இருந்தா, ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா, நம்ம கால்ல இருக்கிற மசில்ஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ட் ஆகும். ஓகேங்களா? நிக்கும்போது மசில்ஸ் ஆர் லாங். பட் உட்காரும்போது அந்த மசில் டைட் ஆகிட்டே இருக்கும். காலோட மசில்ஸ் டைட் ஆனா அதில என்னன்னு கேட்பீங்க. ஆக்சுவலி காலோட மசில்ஸ்ல டைட் ஆன உடனே லோவர் பேக் முதுகுல வலி வந்துடும். ஓகேங்களா? ஸோ அத ஹெல்ப் பண்ணறதுக்கு பஸ்சிமோத்தனாசனான்னு சொல்லுவோம். அதே சேர்ல உட்காந்து பண்ண போறோம். சரிங்களா? எப்படின்னா, உங்க 2 காலையும் நீட்டி, இப்படி ஸ்ட்ரெய்ட்டா வைக்கணும். சேரோட முன்னாடி அ இடத்துல உட்காரணும். இப்படி பின்னாடி உட்காந்தா கஷ்டமா இருக்கும். ஸோ கொஞ்சம் சேரோட முன்னாடியில வந்து ஃப்ரண்ட் பார்ட்ல வந்து உங்க 2 காலையும் நீட்டி ஹீல்ஸ் இந்த ஹீல கீழ வச்சு டோஸ் மேல பார்க்குற மாதிரி ஃபர்ஸ்ட் இங்க உட்காரணும். முட்டி மடங்கக்கூடாது. இட் ஷுட் பி ஸ்ட்ரெய்ட். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் இப்படி உட்காந்த உடனே உங்க ஸ்பைன ஸ்ட்ரெய்ட்டா வைக்கணும். சேர்ல உட்காந்து எல்லாரையும் உட்காந்த உடனே அப்படி ஆயிடும். ஸோ ஜஸ்ட் சிட் நைஸ் அண்ட் ஸ்ட்ரெய்ட். ஸ்ட்ரெய்ட்டா உட்காந்த உடனே உங்க 2 கையும் ஃபர்ஸ்ட் தொடையில வச்சுக்கோங்க. கீப் இட் ஆன் யுவர் தைஸ். ஃப்ரம் தேர் ஸ்லோவா கீழ எடுத்துன்னு வாங்க. சில பேருக்கு இங்கேயே ஐய்யய்யோ! முதுகுல நெறைய வலி இருக்கு, கால்ல நெறைய வலி இருக்கு, இதுக்கு மேல போ முடியாதுன்னு சொல்வீங்க. இட்ஸ் ஓகே. இவ்வளோ தான் முடியும்னா, இங்க ஸ்டாப் பண்ணலாம். சில பேர் சொல்வீங்க, இல்ல ஆக்சுவலி தேர்ஸ் நத்திங் ஹியர். ஐ கேன் டூ சம் மோர். கிரேட். அப்படியான கேஸ்னா, இன்னும் அப்படியே ஸ்லோவா கைய ஸ்லைட் பண்ணி எவ்வளோ தூரம் உங்களுக்கு எடுக்க முடியுமோ எடுத்துக்கோங்க. இங்க ஓகே. ஆங்கிள்ஸ் ஈவன் பெட்டர். உங்க டோஸ தொட முடியும்னா ஈவன் பெட்டர். டோஸ தொட்ட உடனே ஷோல்டர்ஸ ரிலாக்ஸ் பண்ணி உங்க ஹெட்ட எவ்வளோ கிட்ட எடுத்துன்னு வர முடியுமோ எடுத்துன்னு வாங்க. இந்த பொசிஷன்ல வந்த உடனே உங்களுக்கு கால்ல லோவர் பேக்லயும் நிறைய ஸ்ட்ரெச் ஆகும். சொன்ன மாதிரி இது பஸ்சிமோத்தனாசனா யோகா ஆசனாவோட பேரு. நம்ம சேர்லயே பண்ணிட்டு ஈஸியா உங்க லெக்ஸ் உங்க லோவர் பேக்கை ஸ்ட்ரெச் பண்றோம். ஸோ இந்த போஸ் ஒரு 5 பிரெத்ஸ்ல எடுக்கலாம். ஸோ பாடியை ரிலாக்ஸ் பண்ணி உங்க ஹெட்டை நைஸா ரிலாக்ஸ் பண்ணி அப்படியே இருங்க. போஸ் முடிஞ்சோடனே ஒரு ஆஃப்டர் யூ டேக்கன் 5 பிரெத்ஸ் ஸ்லோவாக மேலே வரணும். சீக்கிரமாக அப்படியே தலையை தூக்கக்கூடாது. ஓகேங்களா? சில பேருக்கு லோ பிபின்னு இருக்கும். லோ பிபி பண்ணும்போது இது மாதிரி கீழே மடங்குன உடனே டக்குன்னு மேலே வரக்கூடாது. தலை கொஞ்சம் சுத்தம். ஸோ ஸ்லோலி மேக் யோர் வே பேக் அப் அண்ட் யூ கேன் சிட் டவுன் ஹியர். ஸோ இது உங்கள் காலுக்கும் லோவர் பேக்கும் கிரேட். அடுத்தது நாங்கள் நிறைய பேர் கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறோம் இல்லைங்களா? டேபிளில் தானே, டெஸ்கில் தானே. ஸோ ஃபார் தட் வி கோயிங் டு see a nice stretch for your shoulders. இது நம்ம தரையில் பண்ணும்போது ஒரு மேட்டில் பண்ணும்போது கருடாசனான்னு சொல்லுவோம். ஸோ எப்படி பண்ணணும்னா உங்கள் 2 கையும் நேராக முன்னாடி வச்சுக்கோங்க. யாருக்கோ ஸ்டாப் அது மாதிரி சொல்கிற மாதிரி. ஒரு கை மேலே தூக்கணும். உங்கள் லெஃப்ட் அல்லனா ரைட், எனிவே 2 கையிலையும் பண்ணணும். ஸோ லெஃப்ட் கையும் மேலே தூக்கிட்டு அப்படியே எக்ஸ் மாதிரி உங்கள் எல்போஸில் பண்ணணும். ஓகேங்களா? ரிஸ்ட்ல இல்லை, எல்போஸ் முட்டியில் யூ ஹவ் டு பிரிங் இட் லைக் அன் எக்ஸ். மேலே தூக்கின உடனே ஒரு நமஸ்தே இது மாதிரி பண்ணுற மாதிரி கையில் வைக்கணும். ஓகேங்களா? பண்ண உடனே சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். இங்கே நிறைய டைட்னஸ் இருந்தால், நிறைய ஜிம்முக்கு போனீங்கன்னா பெரிய மசில் இருந்தால் இது மாதிரி பண்ணவே முடியாது. அப்படி இருந்தால் ஒரு துப்பட்டா கையில் வச்சு அப்படியும் பண்ணலாம். ஓகேங்களா? நான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியம் என்னென்னா, இது பண்ண உடனே இப்படி உட்காரவே கூடாது. ஓகேங்களா? யுவர் ஸ்பைன் வில் பிகம் கர்வ்ட். இப்படி பண்ணால் உங்களுக்கு மூச்சு, உங்கள் ஹார்ட் பீட் எல்லாமே ஸ்லோ ஆகும். ஸோ இது மாதிரி பண்ண உடனே ஷோல்டர்ஸை கொஞ்சம் பின்னாடி எடுத்து ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும். ஓகேங்களா? ஷோல்டர்ஸை ரிலாக்ஸ் பண்ணி உங்கள் எல்போஸை கொஞ்சம் மேலே தூக்கணும். தூக்குன உடனே நிறைய வேலை பண்ணிங்கன்னா எனக்கும் தெரியுது. ஐ ஒர்க் அ லாட் ஆன் மை கம்ப்யூட்டர். ஷோல்டர்ஸ்லாம் இங்கெல்லாம் கொஞ்சம் புல் ஆகும். ஓகேங்களா? ஸோ ரிலாக்ஸ் யூர் ஷோல்டர்ஸ். எல்போஸை உங்கள் நோஸ் லெவல் இல்லைன்னா உங்கள் வாயோட லெவலில் அப்படியே வச்சுக்கோங்க. கண்ணை முன்னாடி பார்க்கணும். ஓகேங்களா? ஒரு 5 பிரெத்ஸ் இப்படியே வெயிட் பண்ணணும். அப்போ தான் அந்த மசில் ஸ்லோவாக ரிலாக்ஸ் ஆகி வருஷ கணக்கோட டென்ஷன் எல்லாம் ஸ்லோவாக ரிலாக்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ வில் ஜஸ்ட் ஸ்டே ஹியர் ஃபார் 5 பிரெத்ஸ்.
ஸோ 5 பிரெத்தோட எடுத்த உடனே உங்கள் கையை ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைட்லேயும் டெஃபினட்டாக பண்ணணும். யோகா இஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ். ஸோ பிரிங் இட் ஆல்சோ நீங்கள் பண்ணுற போது. ஸோ உங்கள் 2 கையும் திருப்பியும் நேரம் எடுத்துகிட்டு இந்த சைட் இப்போ ரைட் ஹேண்ட் மேலே தூக்கிட்டு எல்போஸில் எக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் 2 கையும் மேலே தூக்கணும். ரிமெம்பர், உடம்பு இப்படி ஆகக்கூடாது. இட்ஸ் நாட் அட் ஆல் ஓகே. ஓகேங்களா? ஸோ ஷோல்டர்ஸை ரிலாக்ஸ் பண்ணி உங்கள் எல்போஸை அந்த நோஸ் லெவலில் எடுத்து கையை மேலே பார்க்குற மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் தூக்க முடியும்னா வெரி குட். ஓகே, ஆனால் இந்த ஓவராச் ஆகக்கூடாது. வயரெல்லாம் உள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் எல்போஸை நோஸ் லெவல் இல்லைனா மவுத் லெவலில் வச்சுட்டு அப்படியே நேராக பாருங்கள். 5 breaths. ஸோ 2 சிம்பிள் ஆசனாஸ். உங்களுக்கு யோகா மேட் கூட தேவையில்லை, ஆஃபீஸ்லேயும் ஈஸியாக பண்ணலாம். எப்போனா கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு சிம்பிள் பிரேக் எடுக்கணும்னா இப்படி பண்ணலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒன் திங் மனசில் வச்சுக்கோங்க, சேரில் உட்காந்த உடனே எல்லாரும் அப்படியே நசுங்கி போவோம். ப்ளீஸ் டோன்ட் டூ தட். நல்லா நேராக உட்காருங்க. அப்போ தான் உங்கள் இதையும் யோர் ஹார்ட் அண்ட் யோர் லங்ஸ் அது ரெண்டுக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு இடம் இருக்கும். மேக் ஷூர் யூ சிட் வெரி ஸ்ட்ரெயிட். உங்கள் ஷோல்டர்ஸ், உங்கள் ஹிப்ஸ், ஹெட் எல்லாமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும். இது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பை திஸ் ப்ராக்டிஸ் அண்ட் தென் எவ்ரிதிங் வில் பிகம் ஓகே. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் ப்ராக்டிஸிங் வித் அஸ். வில் see you next episode.